மோனிஷா வந்து இப்படி கத்தி சண்டை போட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி வந்து செம்ம சண்டை நிவேதிதா கூட. அப்படியே நிவேதிதாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படியே தான் நீ வீட்டுக்கு போகிற ஒன்றுமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லி அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பரபரப்பு சண்டையை பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டாஸ்க் நடக்குது. ரம்யா கிருஷ்ணன் மேம் எபிசோட் 20ல் இந்த டாஸ்க் நடக்குது. ஸோ அதில் வந்து ஒரு கொஷின் கேட்கப்படுது. இந்த வீட்டில் யார் இங்கே இருக்காங்கன்னே எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷினு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்சராக வந்து பிராவோ வந்து நம்ம மோனிஷாவை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோனிஷாவை சூஸ் பண்ணிவிட்டு அவர் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, இனிஷியலாக அபித் கூட தான் வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது மோனிஷாவுக்கு. அதுக்கப்புறமா வந்து இப்போது வந்து அவங்க அபித் வந்து நிவேதிதா கூட வந்து ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவங்ககிட்ட இருந்து பெருசாக இல்லை, போய் ஃபைட் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு மோனிஷா என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து ஃபைட் பண்ணி அந்த லவ் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஃபைட் பண்ணி வந்து வரக்கூடாது. அபித் கிட்ட நான் போய் டேரெக்டாக கேட்டேன். ஸோ அவரும் வந்து கிளியராக சொல்லிட்டாரு, ஆமாம் எனக்கு கனெக்ஷன் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னால் ஃபைட் பண்ணியெல்லாம் அந்த லவ்வை வந்து எனக்காக வர வைக்க முடியாது. எனக்கு பிடிச்சவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு அதிலேருந்து விலகி வந்துட்டேன். எனக்கு கஷ்டமாக தான் வந்து இருந்தது. க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ நான் கண்கூடாக வந்து பார்க்குறேன். திரும்பி போய் கேட்க தோணலை எனக்கு. ஸோ நான் ஃபைட் பண்ணி தான் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கிடையாது. நான் அப்படி ஃபைட் பண்ணி அவங்கள என் கூட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா வந்து அவங்க ஃபுல்லாக என் கூட இருந்தாலும் அவங்க மனசு ஃபுல்லாக அங்கே தானே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, உடனே நிவேதிதா அந்த இடத்துல உள்ளே வந்து, ஆமாம் அவங்க என்கிட்ட கூட வந்து எதுவுமே வந்து கேட்கல, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு கூட வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தாக வந்து மாறுது. ஸோ அந்த டாஸ்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மோனிஷா வந்து செம கோவமாக வந்து நிவேதிதா கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் ஏன் சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் அதுக்கு நிவேதிதா சொல்கிறாங்க, நீங்கள் சண்டை போடணும்னு சொல்ல, ஜஸ்டிஃபை பண்ண ஏன் ட்ரை பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே மோனிஷா வந்து நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் அபித் கிட்ட ஆல்ரெடி வந்து பேசிட்டேன், சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் 2 டேஸ் தான் ஆச்சு வந்து, எதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட அதை பற்றி வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க கன்ஃபியூஸாக இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மோனிஷா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஒப்பீனியனாக தான் வந்து சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து பேசலை என்கிட்ட, ஓகே குட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மோனிஷா திரும்பவும் வந்து ஒரு மாதிரி கோவமாக வந்து, நீங்கள் அப்படி பாசிட்டிவாக அந்த இடத்துல வந்து சொல்லவே இல்லையே, சண்டை போட்டு தான் ரிலேஷன்ஷிப் தேவையில்லை எனக்கு, லைஃப்பில் வந்து அவ்வளோ சண்டை போட்டு தான் நான் இந்த இடத்துல வந்து வந்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து சண்டை போட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க டோன் இன்க்ரீஸ் பண்ணி பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கப்புறம் நிவேதிதா, நான் சண்டை போட சொல்லவே இல்லை, உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் மோனிஷா திரும்பவும் இருக்கிற அவ்வளோதான், எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறாங்க. அப்போ வந்து நிவேதிதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு நிவேதிதா வந்து, உங்களால் இதுதான் பண்ண முடியல, ஸோ வீட்டுக்கு வந்து இப்படியே போயிடுவீங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுதான் உங்களோட நேச்சரா அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்காவும் அந்த இடத்துல வந்து, நீங்கள் வந்து பேசாதீங்க தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா வந்து அந்த இடத்துல வந்து போகிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே அப்படி ஒரு சண்டை வந்து நடந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு சண்டையை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்போ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.